Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாம்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா வந்து TNPSC தரப்புல இருந்து TNPSC Group 4க்கு உண்டான நோட்டிபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. TNPSC Group 4 நோட்டிபிகேஷன் நீங்க ஃபுல்லா டெப்தா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லிங் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சோசியல் மீடியா பேஜான நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு சோசியல் மீடியால இருந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம TNPSC Group 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு அப்ளிகேஷன் பண்ண ப்ரொசீஜரை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க டைரக்டா வந்து TNPSC ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது OTR சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒன் டைம் வந்து ரினுவல் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரினுவல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரினுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, நீங்க படிச்ச சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய லேட்டஸ்டா எடுத்துக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து வேணும். இது எல்லாமே ப்ராப்பரா கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதை லாகின் பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணி இந்த பேஜுக்குள்ள வந்துக்கோங்க. சோ இந்த இடத்துல கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பாட்டம்ல கரண்ட் அப்ளிகேஷன், இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்க்குலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பாருங்க இந்த இடத்துல கிளிக் டு செலக்ட் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குரூப் 1A, குரூப் 4 சொல்லிட்டு 3 கரண்ட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம மேல டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு, குரூப் 4க்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் நீங்க கரெக்டா கொடுத்து இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ கீழே இந்த இடத்துல பாருங்க கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போயிருவோம். இதுல மேல வந்து நீங்க என்ன போஸ்டிங்க்கு வந்து சாரி என்ன எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாம் நேம் வந்து மேல வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் வந்து தொடர்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த வெப்சைட் நீங்க இங்கிலீஷ்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இங்கிலீஷ்லயே வந்து அக்சஸும் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போட்டோ தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து கொடுக்குறீங்க. ஆக்சுவலா அப்படி கொடுக்க கூடாது. நோட்டிபிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த போட்டோவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்த போட்டோவா வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க போட்டோவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் படி வேற மாதிரி உங்க ஃபேஸ் இருக்கும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ வந்து வேற மாதிரி வந்து இருந்துக்கலாம். அப்போ வந்து நீங்க ஸ்லிம்மா இருந்திருப்பீங்க, இப்ப கொஞ்சம் நீங்க வந்து கெயின் ஆயிருப்பீங்க. இல்ல இப்ப நீங்க வந்து ஸ்லிம்மா இருப்பீங்க, அப்ப நீங்க வந்து கொஞ்சம் கெயினா இருந்திருப்பீங்க. அதனால வந்து ஃபேஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை எக்ஸாம் ஹால்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய போட்டோ வந்து கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய போட்டோவை கீழே வந்து நேம், டேட், எந்த டேட்ல போட்டோ வந்து கேப்சர் பண்ணீங்களோ அந்த டேட்டை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு எந்த டேட்ல போட்டோ வந்து எடுத்தீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நம்மளுடைய வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்மளுடைய நேம், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி நம்மளுடைய ஜெண்டர், நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுடைய உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்படி சப்போஸ் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எடிட் இன் OTR அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. இப்போ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் வந்து முன்னாள் ராணுவத்தினரா, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. கரண்டா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோனே அவங்க நோங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டிமேஷன் ரிகார்டிங், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க
தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமையில் தேர்வுகள் மற்றும் தேர்வுகளால் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து நீங்க வந்து தற்காலிகமாகவோ இல்ல வந்து நிரந்தரமாகவோ வந்து நீங்க நீக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனைவி இருந்தவங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜ்லயும் கீழே வந்து டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, தெரிவுக்கு கருதப்பட வேண்டிய பதவிகள் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஆல் போஸ்ட்டுமே நீங்க வந்து கொடுக்க போறீங்களா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா வனக்காவலர் அப்படிங்கிற அர்த்தம். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா வனக்காவலர்லயே வந்து நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பாங்களா, 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், 2 வீலர் வச்சிருந்தா மட்டும் பத்தாது, கார் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர்னா வன காப்பாளர் அப்படிங்கிற பதவிகளுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஆல் போஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட எஸ்எஸ்எல்சி வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ண வேண்டிய தப்பு என்ன அப்படின்னா, போன வருஷம் குரூப் 4க்கு அப்ளை பண்ண அதே காப்பியை வச்சு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது போன வருஷம் ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு லெட்டர் மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிருக்கலாம். பட் அதையே இந்த மாதிரி நீங்க வந்து தப்பு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கையில 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதே போல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க, தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட தேதி 10th மார்க் ஷீட்ல கீழே பாட்டம்ல வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல வந்து ரிசல்ட் வந்துச்சோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க. மேல டாப்ல வந்து சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. 10th நீங்க வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாகவோ இல்ல மொழியாகவோ வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும். அதே மாதிரி படிப்பின் பெயர் இந்த இடத்துல வந்து HSC அப்படிங்கறத இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் கொடுத்தாலே போதும். பட் நீங்க 10th மேல என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து 10th மேல இருக்கக்கூடிய போஸ்டிங்குமே கண்டிப்பா வந்து குரூப் 4ல வந்து இருக்கு. நீங்க 10th மேல என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 59 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்டிபிகேட் நம்பரு தமிழ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோங்கிற ஆப்ஷன் கொடுங்க. யூஜில வந்து நீங்க என்ன பண்ணிருந்தீங்களோ யூஜி வந்து கொடுங்க. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் உங்ககிட்ட இருந்து இருக்கு அப்படின்னா தட்டச்சருக்கு உண்டான சர்டிபிகேட் நீங்க எஸ் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, ஷார்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது சுருக்கெழுத்து தட்டச்சர்னு சொல்லுவோம். இந்தமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஷார்ட்டன் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, உடற்தகுதி மற்றும் கண் பார்வை திறன் அப்படிங்கிற ஆப்ஷன்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் வனக்காப்பாளர் வனக்காவலர் பதவிகளுக்கு வந்து தகுதி பெறுகிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு உண்டான இதான் நீங்க கண்டிப்பா அந்த விஷயம் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் எஸ்னே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்து எஸ் கொடுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க நோனே வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பிஎஸ்டி சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க வந்து இடஒதுக்கீட்டுக்காக கோர விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து 20% இடஒதுக்கீடுக்கு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்க வந்து எஸ்எஸ்எல்சியில மட்டும் பிஎஸ்டி வச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்எல்சியை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஹெச்எஸ்சி வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஹெச்எஸ்சி வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட யூஜி வரைக்குமே வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூஜி வந்து டெக் பண்ணணும். இப்போ இவங்க கிட்ட வந்து 10th 12th மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால 12th வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில் சர்டிபிகேட் டீடைல் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நமக்கு வந்து பிஎஸ்டி வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க, அதை கரெக்டா வந்து கொடுங்க. இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. மோட் அப்படிங்கிறது ரெகுலர் மோட்,
இயர்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்காங்களோ அதை வந்து கரெக்டா பிஹெச்டி சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ, நீங்க ஆஃப்லைன்ல பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் ஓகே, இல்ல ஆன்லைன்ல பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் ஓகே, அதுல தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போல பார்த்து அப்படியே நீங்க வந்து கரெக்டா கவனமா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. ஒரு ஸ்பெல்லிங் லெட்டர் மாறினாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. இயர்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, ஸ்கூல்ல மோஸ்ட்லி வந்து ஹெட் மாஸ்டர் தான் நம்மளுக்கு வந்து பிஹெச்டி வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதனால ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல வந்து நீங்க வந்து வாங்கியிருந்தீங்களோ அந்த டேட்டை ஒன்ஸ் கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மேல டாப்ல உங்களுக்கு வந்து QR கோடுக்கு கீழே வந்து என்ன டேட்ல நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் பண்ணி வாங்குனீங்களோ அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. டேட்டு மந்த் இயரோட கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் ஆர் ஸ்கூல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்கூலோட நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கூல் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து போடுங்க. சரிங்களா? பின்கோடே ஒன்ஸ் வந்து போட்டதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா வந்து +1 +2 நீங்க கரெக்டா இந்த இடத்துக்குள்ள வந்து போயிடலாம். ஒன்ஸ் வந்து நீங்க என்ன எஜுகேஷன் வரைக்கும் வந்து உங்ககிட்ட பிஹெச்டி இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு விளையாட்டு வீரரா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்கிற கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பெஷல் கோட்டாவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனே கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷனுடைய சென்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து என்னவோ அந்த சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்வு மையம் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்க நியர்பைல இருக்கக்கூடிய செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுவுமே வந்து கரெக்டா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொடுத்துக்கிற முடியும். சரிங்களா? இதை ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதா இருந்தா நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து 100 rupees வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு குரூப் 1க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஹை ரேஞ்ச்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கட் ஆஃப்குள்ள அந்த மார்க் இருந்தாங்கன்னா கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி நம்மள வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் தேவையானு கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. பட் பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கு மட்டும் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரிவியூஸ் வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாமே வந்து கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். பேக் டு எடிட்ங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எல்லாமே கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒன்ஸ் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து டிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க இந்த இடத்துல ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்றதா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எரர்ல வந்து இந்த பாப்அப்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ற பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 100 ரூபாய் வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கு SBI நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து கூகுள் பே தான் இருக்கு அப்படின்னா சிசி அவென்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா UPI ID அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க UPI கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட வந்து QR கோடு வந்து ஓப்பன் ஆகும். இந்த QR கோடு மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு உண்டான அந்த ஃபீஸ் பேமெண்ட் அந்த 100 ரூபாய் இருக்கு இல்லையா அந்த 100 ரூபாயை நீங்க ஈஸியா வந்து உங்க கூகுள் பே மூலியமாகவோ இல்ல உங்களுடைய பேடிஎம் மூலியமாகவோ இல்ல உங்களுடைய போன் பே மூலியமாகவோ நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு பே பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதுதாங்க வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்கலாம். நீங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்களே எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா சேவை சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து தப்பு இல்லாம அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டவுட்டோட அப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா தெரியாம நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண வேண்டாம்.
தெரிஞ்சு அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால அப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணுங்க. இல்ல என்னால வந்து லீவ் போட்டு என்னால போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு எல்லாமே பக்காவா ப்ராப்பரா வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்க தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. எனி டைம் உங்களுக்கு வந்து 24/7 சப்போர்ட் எங்க கிட்ட வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.